ஏய் தோ பாரு, நீ பேசுனது ரூம் வரைக்கும் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஆதி மதிய சமாதானம் பத்தி கூட்டிட்டு வரான் பாரு. ஆதி மதிய சமாதானம் பத்தி கூட்டிட்டு வரான். ஓகே சார், ஆதி சாரும் வந்துட்டாரு. இனி கிளம்ப வேண்டியதான். வாங்க சார், நான் போய் ஜீப்பை ரெடி பண்றேன். போ. எங்களுக்காக தான் வெயிட் பண்றீங்களா? என்ன பண்றது, இங்க யார் யாருக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. சிஸ்டர் பாத்து, நீங்க ஜாடமாடியா பேசுறதா நினைச்சு நேரா பேசிட்டு இருக்கீங்க. நான் ஜாடையெல்லாம் பேசல, நேரா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி போடு. அப்படியே ஒரு பாறாங்கல் எடுத்து தலை மேல போடுற. போய் சாரட்டும். ஹலோ, என் தம்பி யார் தெரியுமா? எங்க ஹாஸ்பிட்டல்ல தினம் என் தம்பியை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் வெயிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது நீங்கெல்லாம் என்ன மதி, இன்னும் காட்டுக்குள்ள சாமியார் சொன்னதையே நினைச்சிட்டு இருக்கியா? நான் தான் சொன்னேன்ல, அத பத்தி எல்லாம் யோசிக்காத. சந்தோஷமா இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணு. சந்தோஷமா ரெடி ப்ளீஸ். ஷோ இல்ல மகள், எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. அதுக்கு ஏதாவது ஆயிரமோ? சும்மா டென்ஷன் பண்ணாத மதி. அப்படி உனக்கு பயமா இருந்தா நீ ஆதி கூட தானே இருக்கணும். அதை விட்டுட்டு ரூம்ல உட்காந்துட்டு இருந்தா ஆதியை யார் பாத்துப்பா? ஒழுங்கா ஆதியோட கைய பிடிச்சிட்டு போற வழிய பாரு. ஹலோ, என்ன உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? மதி என்னடானா வெளியே போக பிடிக்கலன்னு ரூம்லயே உட்காந்துருக்கேன்னு சொல்றா. அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றதுக்கு போனா என்னையும் வெளியே போக வேண்டாம்னு தடுக்கிறா. ஒரு வழியா கூட்டிட்டு வர்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. உங்களுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல ஆதி. அதான் மதி வந்துட்டால, அவ கைய பிடிச்சு பத்திரமா கூட்டிட்டு போ. அப்பதான் அவ சந்தோஷமா இருப்பா. பாரு மகா, உன்னை தவிர எல்லாரும் நார்மலா இருக்காங்க. நீ மட்டும்தான் அழுது வளைஞ்சுகிட்டு இருக்க. உன் முகத்தை பார்க்கவே சகிக்கல. என்னதான் வெறுப்பேத்துறானோ அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லையா? என்ன பழி வாங்குறதாவே இருக்கட்டும். வியூ பாயிண்ட்டுக்கு போறதுக்குள்ள உன்னை சிரிக்க வைக்கிறேனா இல்லையான்னு பாரு.